டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கடைசி மாவு போண்டா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சாயந்தரம் டீ டைமில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கடைசி மாவு போண்டா செஞ்சு அதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கக்கூடிய இந்த கடைசி மாவு போண்டா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். நம்ம டீ கடை கிச்சனில் கடைசி மாவு போண்டா சூப்பராக செய்ய போகிறோம். அந்த போண்டாவுக்கு நம்ம ஒரு 7 காஞ்ச மிளகாயை தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம். நல்லா ஊறிடுச்சு. ஊறின காஞ்ச மிளகாயை சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். இப்போ நம்ம அந்த மிளகாய் பேஸ்ட்டோட சேர்த்து இந்த பெருங்காய பொடி, சீரகம், உப்பு லேசாக ஒரு தடவை விஸ்க் வச்சு கலந்து விட்ருங்க. கலந்தாச்சு. இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா 2 இன்ச்சி அளவு எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து நல்லா பொடுசாக முனிக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். மல்லியில் ஒரு கொத்து எடுத்து அதே மாதிரி பொடுசாக நல்லா முனிக்கி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இதே சைஸில் ஒரே ஒரு வெங்காயம், கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டிடணும். ரொம்ப நைஸாக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நொறுக்கிடுங்க. உள்ளே சேர்த்துடலாம். கையளவுக்கு தேங்காய் துண்டு எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் தேங்காவை துருவி கூட சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோடு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கடைசி மாவு போண்டாவுக்கு நம்ம வீட்டில் இருக்கும்ல இட்லி மாவு, அந்த இட்லி மாவு தான் சேர்க்குறோம். நம்ம மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு எடுத்துருக்கோம். இட்லி மாவு வீட்டில் எப்போயுமே ஆட்டி மறுநாள் இட்லி சுடுறதுக்கு வச்சுருப்போம்ல, அந்த மாவு தான். அதில் கொஞ்சம் கடைசியாக மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவை நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு போண்டாவும் சுட்டுக்கலாம். கடைசி மாவில் தான் செய்யணும்னு கிடையாது, மாவுலேயும் நம்ம இந்த போண்டா செய்யலாம். இப்போ நம்ம வீட்டில் இட்லியே முதல் நாள் சுடும்போது நல்லா சூப்பராக ஜம்முன்னு வரும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இட்லியை இந்த சுடும்போது நம்ம கொஞ்சம் இருகலாக வரும், கல் மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவை நம்ம இந்த மாதிரி ஒரு போண்டாவாக போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இட்லி மாவை சேர்த்துட்டு இதில் ஒரு 50 கிராம் ரவை எடுத்து நல்லா சின்ன மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது ரவை தான். ஒரு 50 கிராம் நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம். ரவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏற்கனவே உப்பு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். ஏன்னா நான் இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால நான் அந்த குறைவாக மட்டும் அந்த ரவைக்கு தகுந்தாப்பில், அந்த மசாலாவுக்கு தகுந்தாப்பில் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் மொத்தத்தில் இட்லி மாவில் உப்பு இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒரே அளவாக சேர்த்துக்கோங்க. இந்த ரவையை போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா ஊற விடணும். ஏன்னா ரவை நம்ம ஊற வைக்காத ரவை தான் உள்ளே சேர்த்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா அந்த மாவு நம்ம கொஞ்சம் லூஸாக இருக்கும்ல, அந்த மாவு கொஞ்சம் திக்னஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எடுத்து போடுறதுக்கு தோதாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரவை இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். மாவு நமக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஊறி நல்லா கொஞ்சம் லேசான அந்த பிசு தன்மை வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு எடுத்து போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிரும். நல்லா சூடான பிறகு அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சரியான சூடில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து போட போகிறோம். கையை தண்ணியில் லேசாக நனைச்சிட்டு உதறிட்டு நம்ம இன்றைக்கி குட்டி போண்டாவாக தான் போட போகிறோம். கொஞ்சம் அப்படி எடுங்க. அந்த ஒரு 5 விரல்கிட்ட கொஞ்சம் அப்படி எடுத்துட்டு அப்படி மெதுவாக கொண்டு வந்து எண்ணெயில் அப்படி பெருவிரலால் அப்படி உருண்டையாக தள்ளி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி குட்டியாக எடுத்து போடுங்க. இதுதான் நமக்கு நல்லா உள்ள வரைக்கும் நல்லா சூப்பராக வெந்து வரும். அப்படியே வாய்க்கு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்பில், நம்ம எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்பில் டக்குன்னு ஒரு குட்டி போண்டாவாக உள்ளே இறக்கிடுங்க. இப்போ நம்ம உள்ளே சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷம் கழிச்சு எல்லாமே நல்லா இந்த மாதிரி மேலாக மிதந்து வந்துடும். இப்போ லேசாக 1-2 இப்படி ஒட்டி இருந்துச்சுன்னா லேசாக பிரித்து விட்ருங்க ஜல்லிக்கரண்டி வச்சு. நம்ம ஒன்று ஒன்றா பரட்ட முடியாது. அதனால் நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சு இப்படி எண்ணெயில் நல்லா கலந்து விட்டோம்னா எல்லா பக்கமும் அதுவாக திரும்பி நல்லா எண்ணெயிலே நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். குட்டி போண்டாவை எண்ணெயில் எடுத்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்தில் நல்லா சலசலப்பு குறைஞ்சிருச்சு. லேசான பபுள்ஸ் தான் வருது. நமக்கு இந்த டயத்துலேயே நம்ம எடுத்துடலாம். ஒரு 3 நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். ஏன்னா குட்டியாக போட்டுருக்கனால இந்த மாதிரி எல்லாம் செவந்து வந்தோடனே எடுத்துடலாம். நம்ம இந்த கடைசி போண்டாவில் அந்த மிளகா வத்தல் பேஸ்ட் அரைச்சி சேர்த்ததுனால நமக்கு நல்லா லேசாக அந்த பொன்னிறம் நல்லா செவந்துருக்கும். அதுக்காக நம்ம அந்த மிளகா பேஸ்ட்டை சேர்த்துருக்கோம். 2வது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு காஞ்ச மிளகா பேஸ்ட் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். பிரித்து சாப்பிடும்போது இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் பார்த்தீங்கன்னா கடைசி மாவு போண்டா. கடைசி மாவில் போட்டாலும் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பராக இருக்குது. அந்த தேங்காய் துண்டோடு கடித்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது.
கடைசி மாவு போண்டான்னு சொல்ல முடியாது, ஆனால் கடைசி மாவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு கடைசி மாவு போண்டா போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.